ஆராதிக்கலாம். பாஸ்டர் வந்து ஆராதனை பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரின்றி வாழ்வேது இறைவா, ஒன்றினை வேஞ்சி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, ஒன்றினை வேஞ்சி மகிழ்வேது. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளை. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நிறைவேற்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம்
நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே ஆடுகொளி நீத்து மீட்டாரே ஜீவனை மீட்டாரே ஆடுகொளி நீத்து மீட்டாரே ஜீவனை மீட்டாரே என் தந்தை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் தந்தை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே இளமை கழுது போல புதிதாக்கி மகிழ்ந்தார் இளமை கழுது போல புதிதாக்கி மகிழ்ந்தார் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை என் கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாதே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கிருபை இரக்கங்களால் பானை மூடி சூட்டுகிறார் கிருபை இரக்கங்களால் பானை மூடி சூட்டுகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார் என் கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாதே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, ஊழியத்தை, போக்குவரத்தை, நம்முடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, நம்முடைய தொழில், வியாபாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தும்படியாக நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை, எங்கள் குடும்பத்தை, ஊழியத்தை, போக்குவரத்தை, ஆண்டவரே எங்களுடைய வியாபாரங்களை, தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய்
ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல ஆவியானவர் எங்களை செவையாய் நடத்துவீராக. உம்முடைய கரத்துக்குள்ளே கர்த்தர் எங்களை மூடி மறைப்பீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ளே கர்த்தர் எங்களை நிறுத்துவீராக. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நம் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:8 படிங்க. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சரி, கண்களை மூடுவோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தை கேட்க ஆவியானவர் உதவி செய்யும். உள்ளான மனிதனை நீர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மீண்டும் வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. அதுதான் இந்த மாத வாக்கு தத்தம். அல்லேலூயா. நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே என்ன பண்ணுமா? துளிர்க்கும். இந்த மாதத்திலே உன்னுடைய சுகவாழ்வை கர்த்தர் துளிர்க்கும்படியாக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரங்களில், நமக்கு எதுவுமே இல்லைன்ற நேரங்களில் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஜாய்ஸ் மேயன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரமாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 100 வாக்கு தத்தங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, தள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு அநேகரை தாங்குகிற ஒரு மூளைக்கல்லை போல கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாக்கு தத்தங்களை கேட்கிறது மட்டுமல்ல, அல்லேலூயா, கேட்கும் போது ஒரு சில உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பு கொடுப்பாங்க. அப்புறம் எல்லாமே மாறி போயிடும். அப்படி இல்லை. அல்லேலூயா. நம்ம அதை கேட்டு அதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் போது அந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுது உங்களுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் அப்படின்னு சொன்னால் வாசிங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 7வது வசனம். பசியுள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பாருங்க, உகந்த உபவாசம். அப்போ யாரெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்களோ அவங்களுடைய சுக வாழ்வை சீக்கிரத்திலே கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரோ ஒரு அம்மா என்னுடைய ஃபோன் நம்பரை யாருக்கோ கொடுத்து, அவருக்கு ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலையாம். இப்போ இந்த மாதிரி இந்த பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்காக என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவங்க என் நம்பரை கொடுத்து பேச வச்சாங்க. அப்போ அவருடைய அந்த வயசான அவங்க அப்பா பேசினார். இந்த மாதிரி, மாஸ்டர், நான் பேசுகிறேன், என் பையனுக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, கல்யாணம் ஆகுமா ஆவாதா தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்னார், 21 வாரம் நீ வாரத்தில் ஒரு நாள் காலையில் 5லேருந்து சாயங்காலம் 5 வரைக்கும் நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா சீக்கிரமாக உன்னுடைய நல்ல காரியத்தை நம்முடைய செய்வன். அவங்க அது போல் அவங்க ஆர்சி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே செய்தாங்க. அல்லேலூயா. அந்த 21 வாரம் முடியறதுக்குள்ளே அலையன்ஸ் கல்யாணம் ஆகி இப்போ குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், எப்படிப்பட்ட உபவாசமா? உகந்த உபவாசம். அல்லேலூயா. எது உகந்த உபவாசம் அப்படின்னு சொன்னால் அதே வசனம் படிங்க. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். முதலாவது போதும். பசி உள்ளவனுக்கு என்ன பண்ணும்? ஆகாரத்தை. இப்போ இன்றைக்கி 2 வேளை பாஸ்டிங்கன்னா அந்த 2 வேளை சாப்பாடு யாருக்காவது கொடுக்கணும். சொந்தக்காரை கூப்பிட்டு சோறு போடுறதில்ல. அல்லேலூயா. உங்கள் அண்ணனை கூப்பிட்டு, உங்கள் மாமாவை கூப்பிட்டு, உங்கள் அக்காவை கூப்பிட்டு, உங்கள் பசங்களுக்கே சாப்பாடு போடுறதில்ல. அல்லேலூயா. எவ்வளோ பேர் ஆகாரம் இல்லாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகங்களெல்லாம் திறக்கப்படும் போது அவர் சொல்லுவாராம், இந்த வலது புறத்தில் நிற்கிறவங்கள பார்த்து, நான் பசியாக இருந்தேன்,
எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்கள். அப்போ அவங்க கேட்பாங்களே, எப்போ ஆண்டவரேன்னு கேட்கும் போது இயேசு சொல்வார், அந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வலதுபுறத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எப்படி சொல்வார், இடதுபுறத்தை பார்த்து இருக்கிறவங்கள பார்த்து சொல்வார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு என்ன கொடுக்கல, சாப்பாடு கொடு. எவ்வளோ வடித்து காலையில் ஆனால் குப்பையில் கொட்டுவேன். குப்பை வண்டி அதுக்கே வெயிட் பண்ணி குப்பையெல்லாம் என்ன பண்ணுது, எடுத்துன்னு போகுது. அல்லேலூயா. குப்பை வண்டி வரலன்னா உன் வீடே நாறி போயிடும். அல்லேலூயா. அப்போ கீழே போட உனக்கு மனசு வருதே தவிர பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க எனக்கு மனசு இல்லை. அப்போ அவங்க கேட்பாங்களே, எப்போ ஆண்டவரே உங்களை நாங்கள் பசியாக பார்த்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாமல் போனீர்களோ அதை எனக்கே செய்யாமல் போனீர்கள் என்று இடதுபுறத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாருன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும், ஒரு வேளை இருந்தாலும் சரி, 9 வேளை இருந்தாலும் சரி, 9 வேளை சாப்பாடே யாருக்காவது கொடுக்கணும். எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, பிளாட்பாரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் கொடுக்கலாம். அல்லேலூயா. இல்லை உன் வீட்டு பக்கத்தில் யாராவது விதவை இருக்கும், அதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அது பான்னு ஒண்டி கட்டையாக இருக்கும் வைராக்கியமாக, அது கூட என்ன பண்ணலாம், நம்ம கொடுக்கலாம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் செய்யும் போது இது கர்த்தருக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. ஒரு சில ஃபாஸ்டிங்னா ஊருக்கே மோனாடிச்சிருவாங்க. அப்படி இல்லை, நீ உபவாசம் பண்ணுறது யாருக்குமே தெரியக்கூடாதா, முகவாடலாக இருக்கக்கூடாதா. இயேசு அங்கே அப்படி தான் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உபவாசம் பண்ணும்போது முகவாடலாய் இராதீங்கள். அல்லேலூயா. அஞ்ஞானிகளைப் போல உபவாசம் பண்ணாதிருங்கள் அப்படின்லாம் சொல்கிறார். சரி, 3, 4, 5 வாசிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் மாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். போதும். இங்க சண்டை போடுறதுக்காக ஆண்டவரே அவங்க எனக்கு விரோதமாக அவங்க சூனியம் பண்ணுறாங்க, அந்த சூனியக்காரங்க அவங்களே தூக்க மாட்டின்னு சாமணும், அதனால நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னேன், ஜபத்தில் வைக்கிறேன் இரு உன்னை, நான் ஜபத்தில் வச்சேன்னா நீ ரத்தம் கக்கி செத்து போயிடுவேன், அப்படிலாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. அப்போ வாதுக்கும் சண்டைக்கும் துஷ்டத்தனத்துக்கும் நீ உபவாசம் பண்ணாமல். அல்லேலூயா. அப்போ நீ கர்த்தருக்கு பிரியமான ஒரு உபவாசம் நீ என்ன பண்ணணுமா, அதான் உகந்த உபவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 6, 7, 8 படிங்க. இப்ப அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதோ, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதோ, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதோ, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதோ, பசியுள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதோ, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதோ, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதோ, மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த வாசம். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளைத்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது, இப்படி உகந்த உபவாசம் பண்ணணுமா. இன்னைக்கு உபவாசம் பண்ணுவாங்க, வேலையை கட்டாயமா செய்யும், வேலையில போய் உட்காந்துக்கும், பட்னியா இருக்கும், காலையில் எழுந்து பைபிள் படிக்காது, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணாது, காலையில் எழுந்து ஒரு சிலர் குளிக்காது. கேட்டால் நான் இன்னைக்கு உபவாசம், அது கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அல்ல. உபவாசம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுமா, தன்னுடைய மாம்சத்துக்கு தன்னை என்ன பண்ணக்கூடாதான், ஒழிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சில ஆள்லாம் உபவாசம் இருக்கிற ஆள் பல்லே தேய்க்காது. காலையில் பல்லு தேய்ச்சா பசி வந்துடும் சொல்லி 2 மணிக்கா பல்லு தேய்ச்சி அப்புறம் ஜெபம் பண்ணி அப்புறமே பாஸ்டிங் முடிப்பாங்க. அப்போது இதெல்லாம் நம்முடைய மாம்சத்துக்கு நம்மை ஒழிக்காமல் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், வேதத்தில் ஒரு அம்மாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 21,
9, 10 அவங்க எப்படி உபவாசம் சொல்றாங்க அந்த அப்படின்னா, நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பெலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் எசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டு இருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்துக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து. அல்லேலூயா. பாருங்க, நாபோத்தை சாவடிக்கிறதுக்காக இந்த எசபேல் அம்மா என்ன சொல்றாங்க, உபவாசம் என்று சொல்றாங்க. உபவாசம் சொல்லி ஜனங்களெல்லாம் கூடி வர சொல்றாங்க. ஜனங்கள்லாம் கூடி வரும்போது பேலியாளின் மக்கள், பொய் சொல்றவங்க, பேலியாளின் மக்கள்னா யாருமா, இந்த பொய் சொல்ற 2 பொம்பளைங்களை வர வச்சு என்ன பொய் சொல்றாங்க, இந்த நாபோத் என்ன பண்ணுறான், ராஜாவுக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக தூஷணமான காரியங்களை பேசினான்னு சொல்லி அவனை கல்லெறிய செய்து. அல்லேலூயா. ஆனால் அங்கே ஜனங்களுக்கு இந்த கதை தெரியுமா, தெரியாது. அவங்களாம் ராஜா அந்த மாதிரி உபவாசம் சொல்லியிருக்கிறாரு, நிருபம் வந்திருக்கிறது, அப்போ நம்ம உபவாசிக்கணும்னு சொல்லி எல்லாம் உபவாசத்துக்கு போனால் இந்த எசபேல் இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை செய்தால், அல்லேலூயா, அவங்களுடைய முடிவு பரிதாபமாய் மாறும். நம்ம உபவாசிக்கிறோன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு விரோதமாக அவங்க கை உடையணும், கால் உடையணும், அவங்க வீட்டில் மரணம் வரணும், ஆண்டவரே அப்படி நீ ஜெபம் பண்ணனா கர்த்தர் என்ன செய்வார், உன்னைதான் அடிப்பார். நம்ம அப்படி வந்து வாக்குவாதத்துக்கும் சண்டைக்கும் துஷ்டத்தனத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, உபவாசம் பண்ணக்கூடாது. அது ஆண்டவருக்கு உகந்த உபவாசமாய் இருக்காது. அல்லேலூயா. நினிவேவின் ஜனங்கள்லாம் உபவாசம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி. தானியேல் கூட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களுடைய பாவங்களை எங்களுடைய அக்கிரமங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க. இப்படி இவங்க தன்னுடைய பாவங்களுக்காக தங்களுடைய அக்கிரமங்களுக்காக உபவாசம் இருக்கிறாங்க. இந்த எசபேலோ ஜனங்கள்லாம் கூடி வர செய்து அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு, அல்லேலூயா, அவன் என்ன செய்கிறான், அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு பேலியாளின் மக்களை எழும்பி வர பண்ணி நாபோத்தை கல்லெறிந்து கொலை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட காரியத்துக்கு நீ உபவாசம் பண்ணினா அது கர்த்தருக்கு உகந்த உபவாசமாக இருக்காது. அதனால் உன் ஜெபத்துக்கு என்ன வராது, பதில் வராது. அப்போ உகந்த உபவாசம் பண்ணி நீ ஜெபிக்கும் போது உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அல்லேலூயா. இந்த வகை ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் உங்களை விட்டு புறப்பட்டு போகாது. சபையில் 5 விதமான உபவாசம் நாங்கள் நடத்துகிறோம் ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளே. இந்த ஜனவரி மாதம் 7 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். தாவீது 7 நாள் அந்த பிள்ளைக்காக உபவாசம் இருந்தான்னு சொல்லி யாத்திராகமம் 12வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்ட பஸ்கா பண்டிகை அதை பேஸ் பண்ணி 7 நாள் என்ன பண்ணுறோம், ஜனவரி மாதம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம். அப்புறம் அந்த லென்த் டேஸ் வரும்போது 52 நாள் நெகேமியா உபவாச ஜெபம் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்தில் தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணுறோம். அப்புறம் டிசம்பர் மாதத்தில் 3 நாட்கள் உபவாசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு சில ஆள் சபையில் ஒரு 300 பேர் இருந்தால் அதில் 100 பேர் இருக்குது, மீதி 200 பேர் வாயில் புண்ணு, வயிற்றில் புண்ணு, காலில் புண்ணு, கண்ணில் புண்ணுன்னு சொல்லி உபவாசிக்க மாட்டேன்து. அப்போ உன் சுகவாழ்வு எப்படி துளிர்க்கும். அல்லேலூயா. பாருங்கள், தேவாலயத்தில் அண்ணாள்னு ஒரு அம்மா இருந்தாங்களாம், வயசான அம்மா. வேதம் சொல்லுது அந்த அம்மாவுக்கு 84 வயசாம். ஆனால் அவர்கள் உபவாசம் பண்ணி அல்லேலூயா தேவ சமூகத்திலே இருந்து ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி உபவாசம்னு சொல்லும் போது கூடுகிற கூட்டம் கொஞ்சம் தான். இன்றைக்கி ஆசீர்வாத ஜெபம்னா ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வருகிறார்கள். அப்போ சுகவாழ்வு தேசத்தில் துளிர்க்கணும், உன் குடும்பத்தில் துளிர்க்கணும், உன் பிள்ளைகளுக்கு துளிர்க்கணும், உன் கூட பிறந்தவங்களுக்கு துளிர்க்கணும் அப்படின்னா நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது உங்கள் சுகவாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. 2வதாக நாம் வாசிக்க கேட்போம். 2
ராஜாக்கள் 4:8-13 வரைக்கும் நாம் வாசிக்க ஒரு நாள் கேட்போம். எலிசா சுனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்படியே அவன் பிரயாணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேசையும் நாக்காளையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவன் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றார். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றார். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சூனேமியாள் ஊர்ல கனம் பொருந்திய ஒரு அம்மா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா வந்து இந்த எலிசா அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தான் என்ன பண்ணுவாராம், தங்குவார், அங்கே தான் போய் சாப்பிடுவார். அப்போ அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி மாடி வீட்டில் அவருக்கு ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவருக்கு ஒரு கட்டல், ஒரு டேபிள் இதெல்லாம் வச்சு அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த ஊழியக்காரரை கனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரங்களை அவங்க கனம் பண்ணுறதுனால கர்த்தர் அவங்களுடைய சுக வாழ்வை அவர் துளிர்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த அம்மா கூப்பிட்டு கேட்குறார், எலிசா நீ வந்து அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, அந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும், ராஜா கீழே பேசணுமா, சேனாதிபதி கீழே பேசணுமா, நான் வரும்போதெல்லாம் அந்த அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க, என்னை இந்த இடத்துல தங்க வைக்கிறாங்க, இந்த ஊரில் வந்து ஊழியம் செய்ய அந்த அம்மா பெரும் விதத்தில் எனக்கு எப்படி இருக்கிறாங்க, உதவியாக இருக்கிறாங்க, ஏதாவது அந்த அம்மாவுக்கு நான் என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கும் போது அந்த அம்மாவுக்கு என்ன இல்லையா, குழந்தை இல்லை. அல்லேலூயா. அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப வயசானவராக ஆயிட்டார். இனி குழந்தை பிறக்கிற சாத்தியக்கூறு ஒன்றுமே இல்லை மெடிக்கல் ரீதியாக. அதனால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த எலிசாவுடைய வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு பிள்ளையை தந்தார். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர்களை நீ விசாரிக்கும் போது, ஊழியக்காரர்களை நீ போஷிக்கும் போது உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலருக்கு அவங்க நல்லா இருந்தால் போதும், சபை எப்படின்னா போட்டோம், பாஸ்டர் எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொல்லி நீ செல்ஃபிஷாக வாழ்ந்தன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. ஆமாம், ஊழியக்காரங்களை குறித்து நீ விசாரிக்கணும், ஊழியக்காரங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவி செய்யணும். அவங்க கஷ்டப்படும் போது அவங்க குழுவோடு சேர்ந்து நீ என்ன செய்யணும், கஷ்டப்படணும். அல்லேலூயா. பாருங்கள், எலிசா அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த அம்மா என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆகாரம் கொடுத்துருக்குறாங்க, அவரை பார்த்துருக்குறாங்க. அவர் வந்து போகிறாரு, வந்து உடனே ஸ்டே பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு அவர் போகிறாருன்னு சொல்லி உடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி என்ன செய்கிறாங்க, மாடி வீட்டை அவருக்காக அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு கட்டல், அதுக்கு ஒரு மேசெல்லாம் வச்சு பாருங்கள், அந்த ஊழியக்காரருடைய தேவைகளை அறிந்து செயல்பட்டதுனால பாருங்கள், மெடிக்கல் ரீதியாக குழந்தை பிறக்காது, வயசாயிடுச்சு, ஆனாலும் கர்த்தர் ஒரு பிள்ளை பாக்கியத்தை தந்தார். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரங்களுக்காக நம்ம உதவி செய்யும் போது உன் சுக வாழ்வை கர்த்தர் சீக்கிரத்திலே துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு அம்மா வந்து அந்த ஒரு சர்ச்சில் இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு அந்த பாஸ்டருக்கு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குதான். அப்போ அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, எப்படியோ ஒரு 50 வருஷ கதை சொல்கிறாங்க. அப்போ ட்ரெஸ் எடுக்கலான்னு போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டாங்களாம். 2வது ட்ரெஸ் சரி தேடினே இருக்கும் போது அவங்க இருதயத்தில் ஒரு சட்டம் கேட்குதான், நீ வந்து ட்ரெஸ்ஸு ஒன்று போதும், நீ சர்க்கரை வாங்கிக்கோ, 1 கிலோ தின்ன வாங்கு, சர்க்கரை வாங்கு. அப்படியே அவங்க இருதயத்தில் யாரோ சொல்கிற மாதிரியே இருக்குதான். இன்னும் அந்த மாதிரி வருது, நம்ம இன்னொரு ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்க்குறோமே. அப்புறம் அவங்க அந்த வார்த்தையின்படி அவங்க 1 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனாங்களாம். போய் சர்க்கரை எடுத்துகிட்டு போய் பாஸ்டம்மாயில் கொடுத்தா பாஸ்டம்மா அவங்கள கிச்சனுக்கு கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறாங்களாம், காஃபி போட்டுட்டோம், பால் இல்லாத காஃபி ஜனங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, ஆனால் அதில் போட எண்ணெய் இல்லை, சர்க்கரை இல்லை, அது பாரு, ஆண்டவர் உன்னை வந்து
நேர்த்தியாக அவனை நடத்தி இருக்கிறான்னு சொல்லி காமிச்சாங்களா. அல்லேலூயா. இவ்விதமாய் கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அந்த நாட்களிலே நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நாட்களை நடத்தின ஆண்டவர் தான் இதே நாட்களும் அதே வல்லமையோடு கூட என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரர்களுக்கு ஒரு தேவை, ஊழியக்காரர்களுக்கு ஒரு பலவீனன்னா, நீ நல்ல ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் கர்த்தர் உன்கிட்ட பேசுவார், உன் கூட சொல்லுவார். அல்லேலூயா. நீ எதுவுமே தெரியாத சுயநலமான ஆளாக இருந்தால் உன்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வயிறு ரொம்பனா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், எத்தனை லட்சம் பணம் வந்தாலும் என் பிள்ளைங்களுக்கும் என் பேர பிள்ளைங்களுக்கும் இருந்தால் போதும்னு சொல்லி நீ வாழ்வேன்னு சொன்னால், சபையினுடைய காரியம், ஊழியக்காருடைய காரியத்தை கர்த்தர் உனக்கு என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அந்த சுனமியால் ஊரில் இருந்த அந்த கணம் பொருந்திய அம்மாவுக்கு இருந்த அந்த இருதயம் வாழ்க்கையில் வரும்போது உன் சுக வாழ்வை கர்த்தர் சீக்கிரத்திலேயே துளிர்க்க பண்ணுவார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 3 யோவான் 1-2 1வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆத்துமா வாழ்வது போல நம்ம என்ன செய்யணுமா, வாழணும். நம்ம ஆத்துமாக்கு எப்பவுமே பிரியாணி தேவைப்படாது, நம்ம ஆத்துமாக்கு எப்பவுமே கால் குருமா தேவைப்படாது, நம்ம ஆத்துமாக்கு எப்பவுமே மீன் குழம்பு கறி குழம்பு தேவைப்படாது. நம்ம ஆத்துமாக்கு எப்பவுமே தேவ சமூகத்திலே இருந்து அவரோடு கூட உறவாடி அவரை பாடி அவரை துதித்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இளைப்பாற செய்கிறது. இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபம் வச்சா 1/2 மணி நேரம் அதுதான் வந்து உட்காந்துட்டு ஒரு ஆய் பாய் சொல்லிட்டு அதுதான் ஒரு அட்டனன்ஸ் போட்டோம், ஜெபம் முடிஞ்சிடுச்சு. அப்படி போனால் உன் ஆத்துமா வந்து வாழாது. அல்லேலூயா. நீ மணிக்கணக்கிலே தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அவரோடு பேசி அவரோடு உறவாடி அவருடைய பாதத்தை நீ முத்தம் செய்யும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மரியாள் வந்து என்ன ஊற்றுறாங்க, பரிமள தைலத்தை. அல்லேலூயா. எல்லாம் சீஷர்கள்லாம் ஆத்திரம் வருது, இந்த பொம்பளை ஒரு விபச்சாரம் பண்ணுற பொம்பளை, இயேசுநாதருக்கு அந்த கதை கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, முனவுறாங்க. அவள் வந்து பாருங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் வடித்து தன் மயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்து பாருங்க, பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய காலை ஊத்துறா. அல்லேலூயா. அந்த சீஷருங்கெல்லாம் வந்து இந்த பொம்பளை கொஞ்சமாவது அறிவு இருக்குதான் இல்லையா, இந்த தைலத்தை போய் விற்றா எவ்வளோ காசு வரும், அந்த காசு எடுத்துன்னு போய் ஏழைகளுக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலான்னு சொல்லி முனவினே இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறார், அல்லேலூயா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ கால் கழுவ கூட என்ன கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, ஆனால் இவ்வளோ நான் வந்து உட்கார்ந்ததுலேருந்து தன் கண்ணீரினாலே என் பாதத்தை நினைக்கிறாள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் யோசிப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சர்ச்சுங்களுக்கு கொடுக்கறத விட ஏதாவது பிச்சைக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, இயேசுக்கு நீ கொடுக்கறத இயேசுக்கு கொடுக்கணும், பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கறத பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கணும், உன் வீட்டாருக்கு கொடுக்கறத உன் வீட்டாருக்கு கொடுக்கணும். அதை தான் அங்கே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுத்தார். அப்போ சத்தியத்தின்படி நம்ம வாழ்ந்தாதான் நம்ம ஆத்துமா வந்து என்ன பண்ணுமா, சுகமாக இருக்கும். இந்த சத்தியத்தை விட்டுட்டு நல்லா கறி மீன் வச்சு சாப்பிட்டு இந்த வருஷம் சர்ச்சுக்கு வந்து அதோட அடுத்த வருஷம் சர்ச்சுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நீ வாழ்வன்னு சொன்னால் உன் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே வாழ முடியாது. அல்லேலூயா. ஒரு சிலர்லாம் சர்ச்சில் வரும்போது தான் பைபிளே திறப்பாங்க, வீட்டில் பைபிளை திறந்து கேட்டால் படிக்க தெரிலன்னு ஒரு கதை ஒன்று சொல்லிடுவாங்க. உனக்கு படிக்க தெரியலையோ படிக்க தெரிதோ, ஃபோனில் உனக்கு கேம் ஆட தெரியுது, ஆனால் படிக்க தான் தெரில உனக்கு, ஆனால் ஃபோனில் என்ன ஆட தெரியுது. ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, அவங்க தங்கச்சி என்ன விளையாடுறாங்களாம், கேம் விளையாடுறாங்களாம். தங்கச்சிக்கு பாரு நைட்டெல்லாம் உட்காந்துக்கின்னு கேம் விளையாடுறாங்க. பாருங்கள், ஆம்பளைங்க தான் கேம் விளையாடுறாங்கன்னா நிறைய ஆம்பளைங்க கேம் விளையாடி லட்சக்கணக்கில் பணத்தை விட்றாங்க. இது என்ன பணம் வச்சுருக்குது தெரில விடுறதுக்கு, இதுதான் சாவணும், வேறு பணம் ஒன்றுமே
இல்லை. அல்லேலூயா. அப்போது இப்படியெல்லாம் உனக்கு கேம் விளையாடுறதுக்கு தெரியுது. அந்த ஃபோனை அமுக்கி அதில் எவ்வளோ வசனம் இருக்குது. சங்கீதத்தில் ஒரு வசனம் ஆன் பண்ணி அதை கேட்கலாம். நீதிமொழிகளில் ஒரு வசனம் ஆன் பண்ணி அதை கேட்கலாம். மத்தேயுவில் ஒரு 7 வசனம் ஆன் பண்ணி அதை கேட்கலாம். அப்போது சத்தியத்தின்படி வாழ உனக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. நீ சத்தியத்தின்படி வாழ்ந்தால் தான் உன் ஆத்துமா வாழும். நீ என்னதான் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைச்சாலும் ஆத்துமா வாழாது. நீ ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் முடங்கணும், உன் வாயில் கர்த்தரை துதிக்கணும், உன் விண்ணப்பத்தை கர்த்தருக்கு முன்னாடி நீ சொல்லணும். அப்போ தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சகரியா அங்கே ஊழியந்தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் சகரியாவுக்கு ஒரு தேவை வருது. அல்லேலூயா. என்ன தேவை? குழந்தை இல்லாத தேவை இருக்குது. அவர் ஊழியம் முடித்து வீட்டுக்கு போகிறாரு. அன்னைக்கு தேவதூதன் இறங்கி அல்லேலூயா, சகரியாவே உன் மனைவியாக எலிசபெத் கற்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற போகிறா. அவருக்கு பாருங்கள், சரி தேவதூதனே சொல்லிட்டாரு, நடக்க போகுதுன்னு சந்தோஷமால போகணும். வாய் ரொம்ப பெருசு. அல்லேலூயா சகரியாவுக்கு. அதனால தான் அந்த சகரியை ஊமையாக்கி விட்டுட்டார். அல்லேலூயா. இந்த பிள்ளை பிறந்து இந்த பிள்ளை பேசுகிற வரைக்கும் நீ வாய் திறக்கக்கூடாது. நான் தேவ சமூகத்திலிருந்து வந்த தேவ தூதன் என்று தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சகரியாவோடு சொன்னது போலவே எலிசபெத் கற்பம் தரித்து அழகான ஒரு யோவானை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ உன் சத்தியத்தின்படி வாழும்போது உன் தேவையை கர்த்தர் அறிந்திருப்பார். நீ கர்த்தருக்காக ஓடும்போது உன் தேவையை கர்த்தர் அறிந்திருப்பார். இருந்தாலும் நீ சகரியா போல தேவ சமூகத்துக்கு வந்தால் தான் அவருடைய சத்தத்தை நீ என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அவர் சமூகத்தில் உட்கார்ந்தாதான் அவர் உன் கூட பேசுகிறத நீ டிவிலேயே எல்லோரும் பாடுறது எல்லாம் ஆடுறதையும் பார்த்துட்டு இருந்தால் கர்த்தர் பேச மாட்டார். நீ உட்காரணும். டிவி ஆஃப் பண்ணி, ஃபோன் ஆஃப் பண்ணி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என் கூட பேசுங்க, உங்கள் வார்த்தையை கேட்கும்படி செய்யுங்க. நீ உட்காரணும், உன் முழங்கால முடக்கணும். ஈஸியாக சொல்கிறோம். என் வீட்டில் எனக்கு ஜெபமே வரமாட்டேன், வீட்டில் தூக்கம்தான் வரும். அல்லேலூயா. சில வீட்டில் ஜெபம் வருது. அப்படி தான் இருக்கும். நம்ம தான் அந்த ஆவியை மேற்கொள்ளணும். உட்காந்து ஜெபம் பண்ணணும். கேம் விளையாடணும்னு என்ன வருது உனக்கு? ஜெபம் பண்ணணும்னு உனக்கு என்ன வரமாட்டேங்குது? என்ன வரமாட்டேங்குது? நம்மெல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னுடைய சுகவாழ்வை நீ துளிர்க்க செய்யுங்க. எப்பொழுது உன் சுகவாழ்வு துளிர்க்கும்? உகந்த உபவாசம் பண்ணும்போது, அந்த எசபேலை போல நீ உபவாசம் என்று கூறிவிட்டு உன் இஷ்டப்படி வாழும்போது அல்ல, உன் ஆத்துமாவை ஒடுக்கி, உன் சரீரத்தை ஒடுக்கி நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது உன் பிள்ளைகளுடைய சுகவாழ்வு துளிர்க்கும். உன் பேர பிள்ளைகளுடைய சுகவாழ்வு துளிர்க்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம், பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரர்களை விசாரிக்கும் போது, ஊழியக்காரருடைய தேவைகளை அறிந்து நீ செயல்படும் போது, ஊழியக்காரங்க எந்த தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை கர்த்தரும் கூட பேசுவார். சொப்பனத்திலே பேசுவார், தரிசனத்திலே பேசுவார். அவருடைய சத்தத்தை உன்னால் கேட்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எலிசாவுடைய தேவைகளை அறிந்து, அந்த கணம் புரிந்து அந்த மனுஷி செய்த நற்கிரியைகளை கர்த்தர் பார்த்து, அவருடைய வாழ்வை துளிர்க்க பண்ணின ஆண்டவர். அவளுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை தந்த ஆண்டவர். உன் வாழ்க்கை அவர் துளிர்க்க பண்ணுவார். உன் சந்ததியை துளிர்க்க பண்ணுவார். உன் சந்ததி சந்ததி சந்ததியாய் அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ரபா கலாதியானா சந்த ரபலாதியானமா ரபா பரிபினிதியா கலாதியானமா. அவர் சத்தியத்தின்படி நீ வாழும்போது, அவர் சத்தியத்தின்படி உன் வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ளும்போது, பிரியமானவனை, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உன்னை சுகமாயிருக்க பண்ணுவார். அநேக பலவீனத்தோடு அநேகர் வந்திருக்கிறீங்கன்னு பரிசுத்தாவியானவர் சொல்றாரு. எப்போ உன் சரத்தில் சுகம் கிடைக்கும், எந்த மாத்திரை போட்டால் எனக்கு சுகமாகும், எந்த டாக்டரை பார்த்தா எனக்கு சுகமாகும் என்று சொல்லி ஒருவேளை தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாயா? நீ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நீ தனியாய் ஜெபிக்கும் போது உனக்கு இருக்கிற எல்லா பலவீன கட்டுகளை கர்த்தர் உடைத்து, காண்டாமிருகத்தின் பலனை உனக்கு தந்து, உனக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். 1 மணி நேரம் கூட உன்னால தனித்து தேவனோடு உறவாட முடியாமல் போகிறதுனால உன் சரீரம் அநேக விதமான பலவீனத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீ பலவீனமா இருக்கிறது காரணமே வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி
பசுத்தாவியானவர் இந்த கால வேளையிலே உன் நடுவிலே திருவலம் பற்றி கொண்டிருக்கிறார். ஓ ரபா கலாதியானா சாந்தா ரபா லாதியானமா ஓ ரபா பாபா வரிபினிதியா கலாதியானமா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நம்மோடு பேசின கர்த்தருடைய வார்த்தைக்கான கர்த்தரை